அதாவதுங்க, நம்மளுக்கு சாவு வரணும்னு விதி வந்துருச்சுன்னா அந்த ஈசை கட்டளை போட்டானாக்கும் எந்த ரூட்டில் நம்மளை தூக்கிட்டு போயிடுவான், மூட்டையை கட்டிடுவான். இது கடிச்சு தான், அது கடிச்சு தான், வண்டி ஏற்றிச்சான், ஆக்சிடென்ட் ஆச்சான், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது விதி எது வருதோ அதுபடி நம்ம போயிடுவோம். அதுக்காக வேண்டி ஒரு பக்கத்தில் ஒரு குருவியோ ஒரு காக்காயோ நாயோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதில் பிடிச்சிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இது கடிக்குது அது கடிக்குதுன்னு நீங்கள் பேசாமல் போனால் போய் பரவாயில்ல. நீங்கள் கள்ள தூக்கி எறியறதும் பிள்ளைய கள்ள தூக்கி எறிஞ்சு அதை வருஷம் படுத்து கிடக்குனா என்ன செய்யும்? அது காப்பாற்றுறதுக்கு இது உண்டும். ஏங்க இதெல்லாம் இப்படி பண்ணுறீங்களே, ஒரு உண்மைக்கே நீங்கள் உண்மையாக ஒரு பாசமாக ஒரு மிருகத்தவா ஒரு ஜீவத்திகளாக நீங்கள் பாசம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு 20 வருஷமாக அந்த நாய் கிடக்குது. அந்த நாயை கார்பரேஷக்காரன் அப்படியே அடித்து தூக்கி போட்டு போகிறாங்க. ஏன்னா அதெல்லாம் என்ன எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம என்னமா சொன்னோம்னா அப்படி இப்படின்றாங்க. நம்ம என்னத்தை சொல்கிறது? எல்லாம் வாயை மூடிக்கிட்ட வாழணும் போல.